Hi, hello, good evening everyone. How are you all? I hope you are doing great, amazing, extraordinary work you are doing. I hope so. This is Matilda, Faculty of Science and English. Today we are going to see one of the most English lesson that I am including everything like phrasal verbs and usage of the verbs, how we can use in the past tense, present tense and the future tense, okay, and continuous tense, how we can use which form of the verb we can use. Okay, then we'll see the some of the grammar, particle, preposition like mixed, I have taken today. Let's before that, life gives the hardest battles to the strongest soldiers. ஓகேங்களா, நீங்கள் நினச்சிக்கோங்க, யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குதோ அவங்க தான் பெட்டரான ஹியூமன் பீயிங்காக அவங்க வந்து வர முடியும். அவங்களுக்கு மட்டுமே கஷ்டமான பேட்டில்ஸ் கொடுக்கப்படும். பேட்டில்ஸ் அது போர். அந்த போரில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய பர்சனாலிட்டி. ஓகேங்களா, ஓகே. த லைஃப் கிவ்ஸ் த ஹார்டஸ்ட். ஓகேங்களா, எல்லாருமே யாருமே அவங்களும் வளர மாட்டாங்க, மற்றவங்களையும் வளர விட மாட்டாங்க. அது மாதிரியான முகங்கள் தான் அதிகம். யாரையும் என்கரேஜ் பண்ணி வளர்கிறதுக்கெலாம் இங்கே ஆள் கிடையாது இந்த உலகத்தில். அவங்களும் வளர மாட்டாங்க, நம்மளையும் வளர விட மாட்டாங்க. அப்படியே தான் இருந்திருக்கணும் போல இருக்குது. ஸோ லெட் மீ சி எஜுகேஷன் ஒன்லி த ப்ராசஸ். யூ ஹாவ் டு என்ஹான்ஸ் யுவர் செல்ஃப் அண்ட் help to others. Okay, if you want to already October itself you are teaching the videos. அக்டோபர்லேருந்து இது வரைக்கும் நாங்கள் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கோம். உண்மையிலே இஃப் யூ வாண்ட் டு ஷோ எனி கிராட்டிடியூட், நம்மளுடைய எடிட்டர் அவங்க சொல்லியிருக்காங்க, கியூஆர் கோடு ப்ளஸ் கூகுள் பே நம்பர் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு சப்ஸ்கிரைப், இஃப் யூ வாண்ட் டு ஷோ சம் கிராட்டிடியூட் டில் த டேட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஹவு மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. Please send contribute some amount for the channel growth. We'll make the digital panel, make it a bigger screen and give the lot of content like science and IAS classes also. We are ready to take the classes and English spoken and English grammars and national schemes we are providing to this channel. Please support the channel. Okay, share it. Let's come to our video. ஓகே, அதாவது டைப் ஆஃப் வேர்ப்ஸு இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நோட்ஸ் ஒரே மாதிரி தான். அது எதை பொறுத்து மாறுதுன்னா, எந்த டீச்சர் எப்படி டீச் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இந்த ஜெஸ்டர்ஸு, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், அதை பொறுத்து தான் அவங்களுடைய மைண்டில் ஏறுறதும் ஏறாதும். இப்போ டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ்னால் எல்லா இடத்துலையும் இதே நோட்ஸு தான். ஓகேங்களா, பட் அதை டீச் பண்ணுறவங்களை பொறுத்து தான் அதனுடைய கண்டென்ட் வந்து மாறும். ஓகே, அது போல். ஓகே, டைப்ஸ் ஆஃப் வேர்ப் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன், எக்ஸாம்பிள். டைப்ஸ் ஆஃப் வேர்ப்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வகையான வேர்ப்ஸ் இருக்குது. சரிங்களா, ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்குது, லிங்கிங் வேர்ப்ஸ் இருக்குது, ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்குது, மாடல் வேர்ப்ஸ் இருக்குது, டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் இருக்குது, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் இருக்குது, ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்குது, இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்குது, ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குது. இத்தனை வகையானது நம்ம பார்க்கணும். தட் இஸ் த வேர்ப். வேர்ப்னா ஒன்றே ஒன்று கிடையாது. ஆக்ஷன் வேர்ப், ஜம்பிங், ஸ்பீக்கிங், ட்ராயிங் அண்ட் கோயிங், இதெல்லாம் கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்டும் லிங்கிங் வேர்ப் அப்படி இருக்குது, ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ்னால் அது என்றைக்குமே ஐஎன்ஜி ஃபார்மோட வராது. லவ் மீன்ஸ் லவ், அதில் ஐஎன்ஜி போட்டு எழுதுறது, ஈடி சேர்த்து எழுதுறதுலாம் கிடையாது. ஓகேங்களா, லவ் வந்து நவுனாகவும் யூஸ் ஆகும், அதே மாதிரி வேர்பாகவும் யூஸ் ஆகும். ஒரு சில வார்த்தைகள்லாம் அப்படி தான் வரும். ஓகேங்களா, லெட் மீ சி ஆக்ஷன் வேர்ப்ஸ் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஆக்ஷன். ஓகேங்களா, எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன்ல, ஸ்பீக்கிங், ரைட்டிங், ஜம்பிங், வாக்கிங், ஈட்டிங், ஸ்பீக்கிங், சேயிங், டெல்லிங், ஓகே, பையிங். ஓகே, இது எல்லாமே நீங்கள் ஆக்ஷனாக பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஆக்ஷன் வேர்ப். ஓகே, ஓகே. ஷீ ரன்ஸ் எவ்ரி மார்னிங். ஷீ ரன்ஸ் எவ்ரி மார்னிங். அது ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் வரும், ஏன்னா அவங்க டெய்லி செய்கிறாங்க. ஷீ ரன்ஸ் எவ்ரி மார்னிங்னா அதுக்கு நாட் ரெக்வயர் எனி டென்சஸ். நம்ம சிம்பிளாக ஷீனா அவள், ரன்ஸ்னா ஓடுகிறாள், எவ்ரி மார்னிங் தினமும் ஓடுகிறாள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஷீன்றதால வேர்போட ஒரே ஒரு பெண் இருக்கிறதால இங்கே ரன்ஸோட எஸ் போட்டு எழுதியிருக்கோம். வேர்ப், திஸ் இஸ் அவர் வேர்ப், திஸ் இஸ் அவர் சப்ஜெக்ட், அதில் எஸ் போட்டு எழுதியிருக்கோம். ஓகேங்களா, அவ்வளோதான். ஷீ ரன்ஸ் எவ்ரி மார்னிங். இதுக்கு ஒரு டென்சஸும் தேவை கிடையாது. டெய்லி ரொட்டீன், யூனிவர்சல் ட்ரூத் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். டெய்லி ரொட்டீன்ஸுக்கு ப்ளஸ் யூனிவர்சல் ட்ரூத்து ஒன்று தான் இருக்குது. நிலா ஒன்று தானே, அது போல தான். ஓகேங்களா, பிளானட்ஸ் 8 தான் இருக்குது. ஓகேங்களா, அது போல். ஓகே, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இல்லையா, அது மாதிரி ஒன்று இருக்கிற. காந்திஜிலாம் ஒரே ஒருத்தவங்க, அப்துல் கலாம் அவர்கள் அப்படின்னு சொன்னாக்க ஒரே ஒரு தலைவர் தான். ஸ்டில் வி ஆர் ரிமெம்பரிங். அவர் என்ன தான் இந்த உலகத்துக்கு செய்துட்டு போனாரோ ஸ்டில் வி ஆர் ரிமெம்பரிங்.
அது ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் நம்ம மனசில் இருப்பாங்க, அவங்களோட சிம்பிளிசிட்டிக்காக. நாட் அ லேவிஷ் வே ஆஃப் த லைஃப் ஸ்டைல். யாராவது பணக்காரங்களை கண்டாலே நமக்குலாம் பிடிக்காது. ஏன்னு சொல்லுங்கள், வி ஆர் ஆல் ஆர் சஃபரிங் ஃப்ரம் த வெரி ஸ்ட்ரெயிட் லைன். நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்களோ அடுத்தவங்களும் அதான் கஷ்டப்படுறாங்க, அடுத்தவங்க இன்னொருத்தவங்களும் அதான் கஷ்டப்படுறாங்க. ஒரு சிலர் மட்டுமே லேவிஷ் வே ஆஃப் ஸ்டைலு, அவங்கள கண்டாவே மக்களுக்கு பிடிக்காது. யார் சிம்பிளாக இருக்காங்களோ பீப்புள் லைக் யூ. ஓகேங்களா? காரில் பந்தா பண்ணி வந்து இறங்குறது யாருமே பிடிக்காது. ஃப்ளைட்டில் வந்து இறங்குறது, ஹெலிகாப்டரில் எகிரி குதிக்கிறது, இதெல்லாம் யாருக்குமே பிடிக்காது. ஓகேங்களா? லிங்கிங் வேர்ப்ஸ் பாருங்கள். லிங்கிங் வேர்ப்ஸ்ன்றது கனெக்ட் த சப்ஜெக்ட் டு மோர் இன்ஃபர்மேஷன். லிங்க் இஸ் ஏ டாக்டர். பாருங்கள், ஈஸ்ன்றதுன்னா இதுதான், ஈஸ்ன்றது தான் லிங்கிங் வேர்ப்ஸ். ஈனா யாரு? அவன். ஈஸ்னா என்னது? இஸ் ஏ கனெக்ட் த சப்ஜெக்ட் டு மோர் இன்ஃபர்மேஷன். இஸ் ஏ டாக்டர். ஓகேங்களா? ஈஸ் எப்போ வரும்? ப்ரெசன்ட் சிம்பிளில் வரும். ஓகேங்களா? அது ப்ரெசன்ட் டென்ஷனு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹெல்பிங் வேர்ப்ஸ் பாருங்கள். ஹெல்ப் த மெயின் வேர்ப் ஃபார்ம் த டென்ஸ், மூட் ஆர் வாய்ஸ். ஹெல்பிங் வேர்பு தான் என்ன பண்ணுனாக்கா ஒரு சென்டென்ஸுடைய மூடையே வந்து டிசைட் பண்ணும். ஓகேங்களா? லிங்கிங் வேர்ப் இஸ் டிஃப்ரெண்ட், ஹெல்பிங் வேர்ப் இஸ் டிஃப்ரெண்ட். அது லெட் மீ சி தட். இப்போ வந்து இதை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள். ஷீ இஸ் கோயிங் டு தி ஸ்டோர். எங்கே போகிறா? ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டோர். ஓகேங்களா? ஷீ இஸ் நாட் கோயிங் டு தி வார். வார் போகிறது, பேட்டலுக்கு போகிறதுன்றது வேறு, ஸ்டோருக்கு போகிறதுன்றது வேறு. அப்போ ஈஸால தான் அந்த ஹோல் சென்டென்ஸே வந்து டிசைட் ஆகுது. சரிங்களா? ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டோர்னா ஏதோ பொருள் வாங்க போகிறாள். ஷீ இஸ் கோயிங் டு பேட்டல். பேட்டல்னா வாருக்கு போகிறாள், சண்டைக்கு போகிறாள். ஓகேங்களா? சண்டைக்கு போனாலும் யாரும் வரமாட்டாங்க, நம்ம மட்டும் தனியாக தான் சண்டை போட்டுட்ருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஷீ கோயிங் டு ஸ்டோர். ஓகே. மாடல் வேர்ப்ஸ் பாருங்கள். இண்டிகேட் த பாசிபிலிட்டிஸ், எபிலிட்டி, பர்மிஷன் ஆர் நெசசிட்டி. இது எல்லாமே வந்து மாடல் வேர்ப்ஸில் வரும். சரிங்களா? யூ ஷுட் ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம். ஓகேங்களா? யூ ஷுட். ஷல் ஐ கம் வித் யூ? ஓகே. வுட் எல்லாம் பொலைட்டாக யூஸ் ஆகும். கேன்னா எபிலிட்டி, யூ கேன், உங்களால் முடியும். கேன். குட் வந்து கேனுடைய பாஸ்ட்டு. சரிங்களா? வில், வுட்டு. ஓகே. மஸ்ட்னா கண்டிப்பாக அது நடந்தே ஆகணும். யூ மஸ்ட் கம் டுமாரோ. கண்டிப்பாக வந்தே ஆகணும் அந்த டைமிங்கில். அது மாதிரி. ஓகேங்களா? இது வந்து டிசைட் பண்ணுறது மாடல் வேர்ப்ஸ். யூ ஷுட் ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம். ஓகே. ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் ரெக்வயர் ஏ டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரெக்டாக வந்து ஷீ பாட் ஏ கார். இதுதான் ஆப்ஜெக்ட். அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வேணும். ஒரு சிலர்லாம் கார் இல்லாமல் வாழ முடியாது. ஒரு சிலர்லாம் கால் இல்லாமல், கை இல்லாமல், கண் இல்லாமல், எதுவுமே இல்லாமல், உணவு உடை இருப்பிடம் இல்லாமல் இருக்கிறாங்க. பட் ஒரு சிலரால் கார் இல்லாமல் வாழ முடியாது, அப்படி செத்து போயிடுவாங்க அன்றைக்கே. ஷீ பாட் ஏ கார். ஷீ பாட் ஏ சீன் காமிக்கிறதுக்காக அந்த சீனெல்லாம் வந்துட்டு வேலைக்கு ஆகுது. ஏன்னா பீப்புள் ஆர் சஃபரிங் லாட் ஆஃப் வேரியஸ் ப்ராப்ளம். வந்த உடனே இறங்கினோடனே நோபடி வில் இம்ப்ரெஸ் யூ. ஷி பாட் ஏ கார். அப்போ ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. கார்னா என்ன? ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. ஆப்ஜெக்ட்லாம் உயிரே வாழ மாட்டாங்கல்ல. அந்த காலத்தில் தலைவர்கள்லாம் பொடி நடையாக நடந்து வருவாங்க. பொடி நடையாக போகிற வலை சாங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக, உங்களுக்காக இல்லை. ஹரிசார் படத்தில் வர மாதிரி வாங்கடான்னு சொல்லிட்டு பெட்ரோல் யார் கொடுக்குறாங்க, அந்த அடியாளுக்கு காசு யார் கொடுக்குறாங்க, தூக்கிட்டு பின்னாடி ஒரு 10 காரு, முன்னாடி ஒரு 10 கார், யாருடைய பெட்ரோல்? ஓகே. இதெல்லாம் கொஸ்டின் மார்க். பட் அந்த காலத்துலலாம் எல்லாருமே சிம்பிளாக தான் வந்தாங்க. ஓகே. ஷி பாட் ஏ கார். அதாவது ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு என்ன வேணும்? ஆப்ஜெக்ட் வேணும். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் லைக் கார். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் பார்த்தீங்கன்னா do not require the direct object. அதுக்கு டைரக்ட் ஆப்ஜெக்டே வேணாம். he slept peacefully. Peacefully is not a object. Is a do not require the direct object. ஓகேங்களா? she slept peacefully. Peacefully is not a object. Peacefully is one of the character. அவள் அமைதியாக தூங்கினாள். அது வந்து பீஸ்ஃபுல்ன்றது ஆப்ஜெக்ட் இல்லை, அது வந்து ஒரு அப்ட்ராக்ட் நவுன்னு. சரிங்களா? அதை வந்து பார்க்க முடியாது. பீஸ்ஃபுல்லாக இருக்கவங்கள பார்த்து பீஸ்ஃபுல்னால் என்னென்னு கேட்பீங்களா? அது வந்து நாட் மெட்டீரியலிஸ்டிக். மெட்டீரியல் இப்போ நீங்கள் டச் பண்ணி பார்க்குறதுக்கு அது வந்து மெட்டீரியல் கிடையாது, அது ஃபீலிங். ஓகேங்களா? பீஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ அமைதியாக வில்லேஜில் அழகாக விவசாயம் பார்த்துட்டு ஆடு மாடுகளோடு அழகாக வாழ்கிறாங்கன்னு. இங்கே இருக்கிற அவசரமாக ஓடிக்கிட்டு எதையோ பிடிக்கணும் வேகத்தில் ஓடுறவங்களுக்குலாம் தெரியாது. பட்டு வில்லேஜில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். அழகாக சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிற கழனி வேலையை பார்த்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க தான் ஹாப்பியஸ்ட் பர்சன் நான் நினைக்கிறேன். வாட் யூ ஆர் திங்கிங்? He slept peacefully. Okay, அது do not require the direct object, but indirectly they are telling. Okay, regular verbs என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அதுக்கும் நம்ம ed சேர்த்து எழுதுவோம். Study, studied, studied. Play, played, played. ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு ரெகுலர் வேர்ப்ஸ். irregular வேர்ப்ஸ்ன்றது eat, ate, eaten, buy, brought, broughten. ஓகே, drink, drank, drunken. ஓகே, இது மாதிரி வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் ஃபியூச்சர் டென்ஸுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு வேர்பு வரும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்துட்டு இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஷி வெண்ட், கோ, வெண்ட், கோன். வெண்ட்ன்றது என்னது? இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஓகேங்களா? இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னால் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் வேறு மாதிரி இருக்கும், பாஸ்ட் டென்ஸுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஃபியூச்சர் டென்ஸுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ப்ளேசல் வேர்ப்ஸ் பாருங்கள்.
Combine verb with the preposition or adverb for a new meaning. He gave up smoking. Give up விட்டு விடுங்கள். Gave up give up அப்படின்னா என்னது? விட்டு விடுதல். Gave upனா என்னது? பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. Gave up விட்டு விடுதல். நான் ஸ்மோக்கிங்கை விட்டு விட்டேன். சரிங்களா? அது மற்றவர்களுக்காக கிடையாது, உங்களுக்காக. ஓகேங்களா? கிவ் அப், டோன்ட் கிவ் அப்னு சொல்லுவாங்க. டோன்ட் கிவ் அப். ஒரு சில வேலைகள்லாம் குழுவாக சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில வேலைகள் இண்டிவிஜுவலாக செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அது போல் he gave up smoking. ஓகேங்களா? I hope that how many types of verbs we are seeing right now? 1 2 3 4 5 6 7 8 9 type of words we are explained right now. Action verbs, linking verbs, helping verbs, modal verbs, transitive verbs, intransitive verbs, regular verbs, irregular verbs, phrasal verbs. Okay. Okay, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் நம்ம இப்போது. ஓகே, ஐ டேஷ் கோ டு தி பார்க் டுமாரோ. என்ன சொல்கிறோம்? ஐ டேஷ் கோ ப்ராக்கெட்டில் இருக்குது, டு தி பார்க் டுமாரோ, நாளைக்கு தானே போக போகிறீங்க. ஸோ வில் கோ. வில் ஆல்வேஸ் டேக்கிங் த பேஸ் ஃபார்ம் ஒன்லி. பேஸ் ஃபார்ம்னா கோ. கோ இஸ் ஏ பேஸ் ஃபார்ம், தட் மீன்ஸ் verb 1. ஓகே, வில்லு கூட எப்பவுமே கோ. கோ, ஈட், வில் ஈட், வில் பை, வில் ஸ்பீக், வில் டாக், வில் சே. வில் எப்பவுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸு கூட தான் வரும் வில். ஓகேங்களா? ஸோ ஐ வில் கோ டு தி பார்க் டுமாரோ. ஓகே, ரெண்டாவது பாருங்கள். ஷீ டேஷ் ஸ்டடி ஃபார் ஹர் எக்ஸாம் லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட் தானே சொல்லியிருக்காங்க. ஏன் லாஸ்ட் நைட் இஸ் எ க்ளூ. லாஸ்ட் நைட்டுன்றது ஒரு உங்களுக்கு க்ளூ, சஸ்பீஷியஸ் க்ளூ. ஓகேங்களா? அப்போது லாஸ்ட் நைட்டு தானே. ஷீ வாஸ் ஸ்டடிங் ஃபார் ஹர் எக்ஸாம் லாஸ்ட் நைட். எக்ஸாம் முன்னாடி தானே எல்லாம் படிப்பாங்க. ரொம்ப முன்னாடிலாம் ஏன் படிக்கணும்னு இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. எக்ஸாம் கொஞ்சம் நாள் தானே வருது, மே மாதம் தானே எக்ஸாமு, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே லெத்தாஜிக்கலாக தே ஆர் வண்டரிங். அப்படி கிடையாது. If you want to 100% success, you must work on each and every second. That is the brilliant thing. Okay, she was studying for her exam last night. Last nightலேருந்து அவள் படிச்சுட்டு இருக்கா. ஸ்டில் படிச்சுட்டு தான் இருப்பா. எக்ஸாம் முடியல படிச்சுட்டு தான் இருப்பா. She was studying for her exam last night. Okay. They அடுத்து பாருங்கள். They play saucer every weekend. ஓகேங்களா? They play, அது வந்து ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எவ்ரி வீக்கெண்ட் விளையாடுவோம். We will watch movie later tonight. We will watch a movie later tonight. Okay. அடுத்து பாருங்கள். அஞ்சாவது, he will travel to Europe next month. அப்போ கூட நம்ம நெக்ஸ்ட் மந்த் கூட will travelனு சொல்லலாம். பிளான் தானே பண்ணியாச்சு. பிளானுக்கு எப்பவுமே will தான் வரும். will travel. he will travel to ஏன் வருது? டூனா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகிறீங்க. ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறதால அது யூரோப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, he will travel to Europe next month. நெக்ஸ்ட் மந்த் நம்ம சொல்லிட்டோம். The students completed their assignment yesterday. Yesterdayனா அந்த ஆக்ஷன் வந்து completed. The action வந்து completed. The students completed their assignments yesterday. Complete ஆயாச்சு. I met my friends for lunch yesterday. I met my friends for lunch. I met my friends for lunch yesterday. lunch yesterday. ஓகேங்களா? I thought I met, நான் வந்து அவளை பார்த்தேன். I met my friends for lunch yesterday. ஓகேங்களா? She will start her new job next week. next week இருந்தாலுமே will தான் வரும். will start, she will start her or அவள் new job next week. They wrote, ரைட்டுக்கு வந்து wrote. They wrote a letter to their grandparents last week. ஓகேங்களா? They wrote letter to their grandparents last week. We will visit the museum next Sunday. next Sunday தான் நான் பிளான் பண்ணியிருக்காங்க, இப்போ இல்லை, அதனால் will visit வரும். We will visit the museum next Saturday. next month வந்தது. ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம will போட்டு எழுதுவோம். ஓகே, கொஞ்சம் verbs பார்த்துக்கலாம். இது வந்து இன்ஃபினிட்டிவ், இது வந்து பாஸ்ட்டு, இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் ஜெரண்ட். நவுன் கூட உங்களுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும், தட் இஸ் கால்டு ஜெரண்ட். நவுன் இது எல்லாமே நவுன் கூட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது ஜெரண்ட். ஓகேங்களா? ஆர் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம், ஆர் யூ கேன் யூஸ் த கண்டினியூஸ் டென்ஸ் ஆல்சோ. திஸ் த V3, திஸ் இஸ் த V2 பாஸ்ட் டென்ஸு, திஸ் த V1 தட் மீன்ஸ் ப்ரெசன்ட் சிம்பிளுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். சரிங்களா? பேச இது மட்டுமே தெரிஞ்சால் கூட பேசலாம் ஓரளவுக்கு.
கன்வே பண்ணிவிடுவோம்ல நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லையா பாஸ்ட் டென்ஸ்லையா அல்லது ஃப்யூச்சர் டென்ஸ்லையா 12 டென்சஸ் இருக்குது, அதில் ஏதோ ஒன்று நம்ம கன்வே பண்ணிடுவோம் இல்லையா. இது தெரிஞ்சிருந்தாவே யூ ஹேவ் டு கன்வே எந்த காலத்தில் அது நடந்தது. அதுதான் கோ வென்ட். கோக்கு பாஸ்ட் டென்ஸ் வென்ட். கான். கானை பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அவங்க திருப்பி வரலைனாக்கா, ஒரு இடத்துலேருந்து அவங்க திருப்பி வரலைன்னா அதுக்கு கான் யூஸ் பண்ணுவோம். திருப்பி வராங்கன்னு சொன்னாக்கா பீன் யூஸ் பண்ணுவோம். அது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். லெட் மீ செக் தட். அண்டு கண்டினியூஸ் டென்ஸுக்கு கோயிங். கண்டினியூஸாக சொல்லணும்னா கோயிங். த ப்ராசஸ் இஸ் ஸ்டில் கோயிங். ஓகேங்களா. வி ஆர் ஈட்டிங் ரைட் நவ் ஆல்சோ. இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. கம், கேம், கம், கம்மிங். பிகின், வெஹன், பிகன், பிகினிங். கிவ், கேவ், கிவன். இது எல்லாமே எங்கே வரும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆடில் வரும். இங்கே தான் யூஸ் ஆகும். இதெல்லாம் ஆடு, ஆவு, ஆஸு, ஆடு, ஆஸ், ஆப். இந்த 3 காலத்தில் இது யூஸ் ஆகும். இது பக்கத்தில் இது எல்லாமே வரும். இது பக்கத்தில் எப்போவுமே இது ஃபுல்லாக வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். V3 தான் வரும். V3 தான் வரும். V3 தான் வரும். ஓகேங்களா. see, saw, seen, seeing. take, took, taken, taking. write, wrote, written, writing. eat, ate, eaten, eating. drink, drank, drunk, drinking. speak, spoke, spoken, speaking. break, broke, broken, breaking. fall, fell, fallen, falling. fly, flew, flown, flying. run, 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 ran, run, running. swim, swam, 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 swimming. sing, sang, sung, singing. ring, rang, rung, ringing. bring, brought, brought, bringing. buy, bought, bought, buying. catch, caught, caught, catching. choose, chose, chosen, choosing. ஓகேங்களா. இது தெரிஞ்சாவே நம்ம ஓரளவுக்கு, அதுவும் பேசிக்கான சென்டென்ஸ் தான் இருக்குது. இது தெரிஞ்சாலே யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் நம்ம என்ன சொல்வோம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாக்டர் ஆஃப் ஆர்ட் கார்டியாலஜிஸ்ட், டாக்டர் ஆஃப் ஸ்கின் டெர்மாடாலஜிஸ்ட். டெர்மா அப்படின்வாங்க பார்த்தீங்களா, அவங்க ஸ்கின்னுக்கு இந்த ஸ்கின்னுக்கு என்ன சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி they recommend the medicine. Doctor of bone orthopedic, doctor of brain neurologist, doctor of child is pediatrician. ஓகேங்களா. pediatrician, doctor of eye ophthalmologist, doctor of teeth dentist, doctor of kidney nephrologist. நியூராலஜிஸ்ட்ன்றது பிரைன், நியூரோனா இது சம்மந்தப்பட்டது, நியூரான் சம்மந்தப்பட்டது. நெப்ராலஜிஸ்ட்னா கிட்னி சம்மந்தப்பட்டது. கிட்னி பீன் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, ப்ரௌன் கலரில் இருக்கும். பிலோ தி அப்டோமின். ஓகேங்களா. டாக்டர் ஆஃப் த சர்ஜன்னு சொல்லுவோம். டாக்டர் ஆஃப் கேன்சர் ஆன்காலஜிஸ்ட் பார்க்கணுன்னா கேன்சர் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். டாக்டர் ஆஃப் மைண்ட் சைக்காட்ரிஸ்ட் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, இப்போல்லாம் டாக்டர் தேவையில்ல, அப்படியே கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்வையிலேயே டிஸ்ட்ரெஸ்லேயே கண்டுபிடிச்சிடுறாங்க. வாட் யூ ஆர் திங்கிங், வாட் வி கேன் டூ. நிறைய மனிதர்களை பார்த்து பழகியாச்சு இல்லையா. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இது மாதிரி மனிதர்களை தான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஸோ அது மாதிரி தெரிஞ்சிடுவாங்க என்ன பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் மூவே. ஓகே. டாக்டர் ஆஃப் லிவர் ஆப்டாலஜிஸ்ட். ஆப்டானாவே என்னென்னா ரிலேட்டட் டு தி லிவர். லிவர் மட்டும்தான் உங்களுடைய இன்டர்னல் ஆர்கனில் புதுப்பித்து கொள்ளும் சக்தி வாய்ந்த உள்ளுறுப்பு என்றால் அது லிவர் தான். டீஜெனரேட்டிவ் பவர் அதுக்கு தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ குடித்தாலும் குடிகாரங்க ரீஜெனரேட் ஆகிருக்கிற லிவராலே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை தடுக்க போகிறதில்ல நம்ம ஜென்மத்துக்கும். ஓகேங்களா. என்ன கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும், ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். ஓகேங்களா. அதுதான் பெரிய ஆர்கனும் கூட. ஓகே. டாக்டர் ஆஃப் லிவர் ஓகே. டாக்டர் ஆஃப் விமன் கைனகாலஜிஸ்ட். கைனா அப்படின்னாவே ரிலேட்டட் டு தி விமன். டாக்டர் ஆஃப் ஸ்டொமக் கேஸ்ட்ரானாலஜிஸ்ட். ஓகேங்களா. டாக்டர் ஆஃப் இயர்ஸ் ஓட்ரானலஜிஸ்ட். ஓகேங்களா. ஓட்ரானலஜிஸ்ட் அப்படின்னாக்கா இஎன்டி. ஓகேங்களா. இயருக்கு, நோஸ்க்கு, த்ரோட்டு, தொண்டை சம்மந்தமாக இருக்கிற டிசீஸ் எல்லாமே பார்ப்பாங்க. நாட் ஒன்லி இயர், நாட் ஒன்லி நோஸ், நாட் ஒன்லி த்ரெட், 3 பார்ப்பாங்க. நெக்கு,
அது மாதிரி ஹெட்டு இதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக நம்ம காது வலிக்குதுன்னா கண்ணு கூட லிட்டில் பிட் அதனுடைய நர்வ் வந்து கனெக்டாக இருக்கும், அதுவுமே நம்மளுக்கு வலிக்கும். கண்ணு வலிச்சுன்னா லிட்டில் பிட் காது கூட லைட்டாக வலிக்கும். அந்த மாதிரி ரெண்டுமே இன்டர் கனெக்டட் தான், எல்லாமே இன்டர் கனெக்ட் தான் இந்த ஃபேஸ் ஏரியாவில். ஓகேங்களா. டாக்டர் ஆஃப் லங்ஸ் வந்து பல்மனாலஜிஸ்ட். பல்ம்னாவே பல்மனரி வெயின். பல்மனரி வெயின்ன்றது வந்து உங்களுடைய இது லங்ஸில் இருக்கிற அந்த பல்மனரி ஆர்டரி வந்து ஹார்ட்டோட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். பல்மனரி வெயின் சொல்கிறாங்களா, அதுவும் வந்து ஹார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. டாக்டர் ஆஃப் தி அனிமல்ஸ் வெட்டேரினேரியன். ஓகேங்களா. வெட்டேரினேரியன், வெட்டுனா ஸ்டார்ட் ஃபார்மில் தான் வெட்டேரினேரியன். ஓகேங்களா. ஓகே, ஃப்ரேசல் வேர்ப் என்னன்னு பார்க்கலாம். கேரி ஆன், கண்டினியூ, கேரி ஆன். யாருக்காகவும் நடிக்க வேணாம், என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ கேரி ஆன். ஓகேங்களா. பாஸ் அவுட், பெயிண்ட், பாஸ் அவே, சம்படி இஸ் டை. ஓகேங்களா. செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஆக்ரோஷமாக சொல்லக்கூடாது, செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பாஸ் அவே, பொலைட்டாக அவங்க ஃபஸ்ட் நம்ம கேட்குறவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் பாஸ் அவே, காலம் தவறி விட்டார்கள். ஓகேங்களா. லுக் ஃபார், சர்ச், ஐ எம் லுக்கிங் ஃபார் சம்திங் is enhance my skill and talent. I'm looking for something, I'm looking for some person to enhance my talent and skill. I'm looking for the job to enhance me. எல்லா ஜாபை தரதுக்கு வந்து நாட் ஃபார் த மணி, அவங்களோட ஸ்கில் அண்ட் டைம் அண்ட் எனர்ஜி உங்களுடைய வேவ் லென்த்துக்கு உங்களுக்காக ஒர்க் பண்ணிச்சுன்னா தட் இஸ் த பாயிண்ட். நாட் மேக்கிங் மணி இஸ் த கம் அண்ட் கோ, தட் இஸ் நாட் இஷ்யூ. பட் லுக் ஆஃப்டர், டேக் கேர் ஆஃப், லுக் ஆஃப்டர் அதாவது டேக் கேர் பண்ணிக்கோங்க. லுக் ஆஃப்டர்னு வந்து அதை பார்த்துக்கோங்க. ஐம் கோயிங் டு த மார்க்கெட், லுக் ஆஃப்டர் மை டாக் அப்படின்னாக்கா நான் போயிட்டு வரேன், அது வரைக்கும் இதை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி டேக் கேர். ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன்னா நான் வெயிட் ஃபார் யூ ஷார்ட் டைம். ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஒர்க் வந்துடும். ஹோல்ட் ஆன், கையில் வச்சுட்டு ஹோல்ட் ஆன். தென் ஐ வில் டூ கம் பேக். ரன் அவுட், ஹேவ் நன் லெஃப்ட், ரன் அவுட். ஹேவ் நன் லெஃப்ட், எதுவுமே மிச்சம் மீதி இல்லை. ரன் அவுட், ஹேவ் நன் லெஃப்ட், எதுவுமே மிச்சம் இல்லை, இங்கே எதுவுமே இல்லை, இனிமேல் வந்தால் தான் உண்டு. அது மாதிரி. ஓகே. வேக் அப், ஸ்டாப் ஸ்லீப்பிங். Wake up, எழுந்துரு, stop sleeping. Go back, return to your place. Go back, return to your place. Give up, stop trying. Give up, stop trying. Don't give up தான் சொல்லணும். Don't give upனா நீ எப்பவுமே எதையுமே விட்டு கொடுத்துறாத. ஓகே. give up அப்படின்னா stop trying. Take off, start to fly. Run away, escape. These are the words you have to learn. Not but not least, thank you. ஓகே, நான் ஃபஸ்ட்டு பிகினிங் இட்ஸெல்ஃப் சொல்லிவிட்டேன். மிக்ஸ்டாக ஒரு கொஸ்டின் பார்க்கலான்னு சொல்லிவிட்டேன். வேர்ப்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் என்னென்னு கூடுவாங்கன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் சிம்பிள் கான்வர்சேஷன், எல்லா விதமான ஒரே மாதிரியாக கிராமராக பார்க்காம மிக்ஸ்டாக கொஞ்சம் பார்க்கும்போது லிட்டில் பிட் இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் ஸோ, ஐ எம் திங்கிங் லைக் திஸ். அது சிம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அது என் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். இது வரைக்கும் நம்மளுக்கு வயிறு வலிக்கலையோ, இது வரைக்கும் நம்மளுக்கு தலை வலிக்கலையோ, அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. எங்கேயாவது நடக்குது, நாளைக்கு உங்கள் வீட்லேயும் நடக்கும், உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் நடக்கும், அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. நம்மளுக்கு அடிக்கும்போது தான் ஐயோ அடிச்சுப்போம். அதுதான் தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். ஜென்ரலாக சொல்லுவாங்க பாரு, குப்பையெல்லாம் இருக்குதே உங்களுக்கு நாற்று அடிக்கல, நாங்கள் மூக்க மூடிக்குவோம், எங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது அப்படின்வாங்க. தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். ஓகே. என்னை பற்றி கவலைப்படாதே. டோன்ட் வரி அபவுட் மீ. சிம்பிளாக டோன்ட் வரி அபவுட் மீ. ஓகே. என்னுடைய தப்பு தான். மை மிஸ்டேக். ஒருபோதும் கைவிடாது. நெவர் கிவ் அப். கேவ் அப்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. கேவ் அப் பாஸ்ட் டென்ஸில் இப்படி சொல்லணும், ப்ரெசன்ட் டென்ஸில் டோன்ட் கிவ் அப் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே. சம்திங் ஸ்பெஷல், ஏதோ நல்லாயிருக்கும். சம்திங் இஸ் ஸ்பெஷல் இன் தி ஃபுட் ஐட்டம்ஸ், சம்திங் இஸ் ஸ்பெஷல் இன் தி ட்ரெஸ், தட் இஸ் லுக்கிங் நைஸ், திஸ் இஸ் வெரி சம்திங் ஸ்பெஷல் தட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி நான் எப்போ சொன்னேன், when I did say. டிட்டு வந்து எப்போவுமே வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ். டிட்டு வந்து எப்போது பாஸ்ட் டென்ஸ். டிட்டு வந்து என்னது பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா. டிட்டு வந்து பாஸ்ட் டென்ஸ். when did I say, நான் எப்போ சொன்னேன், நான் திருப்தியாக இருக்கிறேன். I am satisfied, ஃபுல். ஓகேங்களா. ஹாப்பியாக வாழ்கிறது தான் சாட்டிஸ்ஃபைடு. ஹாப்பி இல்லாமல் இருக்கிறது எல்லாமே அன்சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா. என்னால் வெயிட் பண்ண முடியாது. I can't wait. ஓகே. I can't wait. காட்டிக்காத, டோன்ட் ஷோ ஆஃப். ஐ எம் ஹேவிங் எவ்ரி திங். இப்போ ஷோ ஆஃப் பண்ணுவாங்களா சோஷியல் மீடியாவில், ஐ ஹாவ் எவ்ரி திங். நீங்கள் இருக்கிற மனிதர்களை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே உணவு, உடை, இருப்பிடம், வாழ்வாதாரத்துக்காக டெய்லி வெஜ்ஜஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த உலகத்தில் அதிகம். நீ ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு நீ கோட்டு மாட்டிக்கின்னு காரில் வந்து சீன் போட்டுக்கணும், பணத்தை வார இருக்கிறது, ஹெலிகாப்டரில் ஓடுறது, ஏரோப்ளைனில் வர்றது, இந்த மாதிரி சீன் போட்டால் நோபடி லைக்ஸ் யூ. யூ ஹேவ் டு கம் டு தி கிரவுண்ட் லெவல், ஸ்லம் ஏரியாஸ். அப்போ தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற மனிதர்களை பிடிக்கும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எவ்வளோ கோடி இருக்காங்களோ அதில் முக்கால்வாசி கோடி மக்கள் வந்து சர்வைவல் ஃபார் த டெய்லி வெஜஸ்,
ஒன்லி அந்த கால்வாசி இருக்குல்ல அதுவும் அதுங்க உழைச்சி முன்னேறதா இருக்காது, திருடி சம்பாதிச்சதாக இருக்கும். அது டோன்ட் ஷோ ஆஃப், காட்டிக்காது, சீனை போடாதன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர் பாஷையில். சீனை கிரியேட் பண்ணாத, சீனை போடாத, பணத்தை வாரி இழைக்காத, எதுக்காகவும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அப்படி உங்ககிட்ட எதனா கள்ள பணம் நல்ல பணம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் புட் இட் இன் டு த க்ரோத் ஆஃப் தி சேனல். ஓகே, அதை வேணால் செய்யுங்க. ஐ வில் டீச் டு தி புவர் பீப்புள். ஐ எம் ஆல்சோ டூயிங் த வில்லேஜ் பீப்புளுக்காக தான் நாங்கள் மாறி மாறி அடிச்சுட்டு சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுடைய பைசா வேணால் பிளாக் மணி, இஃப் தர் இஸ் எனி பிளாக் மணி புட் இட் இன் டு மை அக்கௌண்ட் இல்லையா. கம்ப்ளீட்டாக கிராமர் பார்க்காம, கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு மாதிரியாக ஒரே மாதிரியான கண்டென்ட்டை பார்க்காம யூஸ் தி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். ஓகேங்களா? ஓகே, அதுதான் சொன்னேன். இப்போ வந்துட்டு வி அரைவ்டு என்ன இருக்குன்னா, ஓகே லெட் மீ சூஸ். வி அரைவ்டு அட் த ஏர்போர்ட். இப்போ தான் சொல்லியாச்சு ஏர்போர்ட்டு. என்னவோ தெரியல, நான் இருக்கிற கண்டென்ட்டில் மட்டும் ஏர்போர்ட்ஸே நிறையா வருது. ஐ டோன்ட் நோ வை ஐ எம் ரேண்டம்லி சூஸ் தட். ஐ டோன்ட் நோ வை திஸ் வேர்ட் இஸ் கமிங். நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுல ஏர்போர்ட்டில் பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துருக்கோம், லோக்கல் பஸ்ஸுலையும் ஷேர் ஆட்டோலையும் சுற்றிட்டு இருக்கோம். பட் ஐ டோன்ட் நோ வை இஸ் கமிங் த ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்தாலும் அதை பார்த்ததில்ல. அப்படியே ரோட்டில் போகிறப்ப லைட்டு வெளிச்சத்தில் பார்த்துட்டு இதுதானே ஏர்போர்ட்னு பார்த்துட்டு வர்றது தான். we are not domestic ஏர்போர்ட்டா இல்லை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டானா we are கேட்டிக்கு எங்கே போகிறதுனே சொல்கிறது இல்லை. பட் ஐ எம் சூஸிங் தி கண்டென்ட் தட் வில் கம் இன் தி வேர்ட் ஏர்போர்ட் லாட் மோர். ஐ டோன்ட் நோ வை. வி அரைவ்ட் அட் த ஏர்போர்ட். ஏர்போர்ட்டை பற்றி சொல்லியிருக்கோம், சிட்டியை பற்றி பேசலை. இன்னும் வர்றதுக்கு வந்து சிட்டியை பற்றி பேசலை. இப்போது இந்தியா இந்த மாதிரி பெரிய சிட்டியாக இருந்துச்சுன்னாக்கா இந்தியாவில் எங்கன்னு இந்தியான்னு சொல்லி முடிச்சுருவாங்க. இந்தியா வந்து இவ்வளோ ஏரியா இருக்குது, அதில் இன்னும் சொல்லிக்கலாம் நம்ம. ஐ எம் லிவிங் இன் இந்தியா, நீங்கள் ஒரு பகுதியில் இருக்கீங்க, கரெக்டான அட்ரஸ் இல்லை, ஒரு இருக்கிறீங்க நீங்கள். பட் ஏர்போர்ட்டுன்றது ஒன்று தானே, எங்கே போனாலும் ஏர்போர்ட்டுன்றது ஒன்று தானே. அட்டு வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக எங்கே இருக்கீங்க அப்படின்றது. கண்ட்ரிக்கு சிட்டிக்கெல்லாம் இன்னும் தான் வரும். அட் ஸ்பெசிஃபிக் பிளேஸுக்கு அட் வரும். ஓகேங்களா? ஆல்ரெடி ஐ ரிட்டன் ஓவர் ஹியர், ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஒன்லி. ஆர் யூ ஆங்கிரி வித் மீ? வித் வருமா அபவுட் வருமா? ஆங்கிரி வித் மீ. எல்லாருக்கும் எல்லாருமே எப்பவுமே கோவம் வந்துட்டு இருக்கும், எல்லாத்தையும் வெளிப்படுத்திடக்கூடாது. யூ ஹேவ் டு ஹைடு பண்ண கற்றுக்கணும். ஆர் யூ ஆங்கிரி வித் மீ? எஸ், வித் வந்து பர்சனு, அபவுட் வந்து சம்திங். ஐ எம் ஆங்கிரி அபவுட் த பொலிட்டிஷியன்ஸ். பொய்யா சொல்லிட்டு இருந்தால் எல்லா பொலிட்டிஷியன் மேலே கோவம் தான் வரும். இப்போ எல்லாம் கொலவரில் தான் இருக்காங்களே பொலிட்டிஷியன் பார்த்து. நான் பொலிட்டிஷியன் இல்லை, ஐ எம் த லிவ் இன் தி பீப்புள். ஓகே, ஆர் யூ ஆங்கிரி வித் பர்சன்? வித்னா மனிதர்களோட உங்களுக்கு கோவம் இருக்கா? அபவுட்னா சம்திங், எது மேலேனா கோவம் இருக்குதா? அதுக்கு வந்து சம்திங் சொல்லணும், அபவுட்னு சொல்லணும். அபவுட் சம்திங். ஓகேங்களா? பொலிட்டிஷியன் வந்து அரசியல்வாதிகள் மேலே கோவம் இருக்குன்னு சொல்லலாம். பர்சனாக ஒரு பர்சனை குறிப்பிட்டு இவங்க மேலே எனக்கு கோவம் இருக்குன்னு சொல்லலாம். வித் ஏ பர்சன். போய் சொல்லிட்டு இருந்தால் அப்படி தான். ஐ ஒர்க் ஃபார் கூகுள். ஓகே, நான் அதற்காக. ஃபார்னு வந்து நம்ம வீடியோஸ் நிறையா பார்த்துட்டோம். ஃபார் வந்து அதற்காக, தமிழில் அதற்காக. அப்போ ஆஃப் என்னது? அப்போ ஆஃப் வாட் இஸ் மீன்? ஆஃப்ன்றது பிலாங்கிங்ஸை குறிக்கும். ஓகே, ஐ ஒர்க் ஃபார் கூகுள். ஃபார் வந்து நேமு, மைக்ரோசாஃப்ட்டு, அது மாதிரி. ஓகேங்களா? இன்னும் வந்து பிளேஸை நம்ம பாரிஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஆஸ் வந்து ஜாப். ஓகேங்களா? அது வேண்டாம், நம்ம வில் சி. லெட் மீ ஃபார் மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? not least, please contribute some amount for the buying the digital panel, make it bigger. And last since October itself we are doing the online YouTube channel, but please subscribe the channel, show the gratitude growth of the channel. Thank you.